ஹாய், என்னோட பேர் வந்து ஹேமா. இப்போ வந்து எல்லாருமே வந்து மட்டனில் தான் வந்து சுக்காலாம் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து முட்டையில் வந்து எப்படி வந்து சுக்கா செய்யலாம்னு வந்து பார்ப்போமா? இப்போ வந்து 2 பேருன்றனா வந்து ஆளுக்கு ஒரு முட்டை. அதில் வந்து இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து கம்மியாக, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம், எல்லா தூளையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு, உங்ககிட்ட வந்து கடலை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்படி கடலை மாவு இல்லைன்னா, என்கிட்ட வந்து கடலை மாவு இல்லை, அதனால் நான் வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சோண்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எடுத்துகிட்டு இது ஃபுல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி முட்டையை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ வந்து அதில் என்ன பண்ணணும்னா, இட்லி சட்டி இருந்தால் இட்லி சட்டி, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு கப்பு இருந்தால் அதில் இது பண்ணலாம். இதில் வந்து இது போல வந்து எண்ணெய் தடவை, நான் வந்து அடியில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இது பண்ணுறதுனால கொஞ்சம் முட்டை வந்து கொஞ்சம் ஒட்டாமல் அது போல வரும். ஊற்றிட்டு ஒரு பிளேட் வந்து மூடிக்கலாம். இப்போ இட்லி கொண்டாங்க வச்சு அந்த கப்பில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வானல் எடுத்து வச்சுக்கலாம். அது ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிட்டு, இது வந்து பட்டை கிராம்பு அது விருப்பம் இருக்கவங்க அதை போட்டாலும் போடலாம், போடாட்டாலும் இருக்கலாம். கம்மியாக போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கூட அப்படியே தக்காளியும் அப்படியே சேர்த்து போட்டுருவேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக நெய்யத்துக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுன்னா இது கொஞ்சம் நம்ம தூள் எல்லாம் போடணும். ஒரு ஸ்பூன் அது போல் போட்டிங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள், நான் வந்து என்னென்ன தூள் போட்டிருக்கேன்னா கறி மசாலா தூள் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா அப்படின்னா நீங்கள் என்ன கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சா? இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முட்டை எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு உடையாமல் அடியிலிருந்து எடுத்து மேலே விடுங்க. அப்படி நீங்கள் எடுக்கிறனால அது வந்து கொஞ்சம் உடையாமல் வரும். இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா மசாலாவில் வந்து அந்த முட்டைலாம் வந்து நல்லா திருப்பி போட்டுட்டீங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே முட்டையில் வந்து நல்லா படும். இது வந்து நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். மட்டன் சுக்கா மாதிரி இது வந்து எக் சுக்கா நல்லா இதாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வரை கொஞ்சம் அடுப்பே வச்சுருங்க. அந்த மசாலா வாடெல்லாம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி அது இருந்துச்சுன்னா தூவி விடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் வந்து அப்படியே நான் வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.